கப்பல் கனடா போகுதுன்னு சொன்னோன்னே எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. குளிராக இருக்கும், ஐஸ் இருக்கும், ஸ்னோ இருக்குன்னு. ஆனால் இந்த அளவுக்கு இருக்கும்னு யாருமே நினச்சி பார்க்கல. இந்த வாக்வே ஃபுல்லாக வந்து ஸ்னோ. நேற்று தான் அதை பூரா கிளியர் பண்ணாங்க. மறுபடியும் இவ்வளவு வந்துருச்சு. காலை வச்சோம்னா இவ்வளவு உள்ளே போகுது ஸ்னோக்குள்ளே. இங்கே ஒருத்தன் வாக்குவே கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது மேலே கிரேன் இருக்கனால இந்த இடத்துல மட்டும் ஸ்னோ விழுகலை. ஆனால் இந்த இடத்துலலாம் ஸ்னோ. இதெல்லாம் இப்போ தான் ஒருத்தன் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வந்து உப்பு. இந்த உப்பை வந்து ஐஸில் போட்டோம்னா ஐஸ் உருகும். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பச்சை கலரில் இருக்கிறத ஃபுல்லாக வந்து உப்பை போடணும். அதனால் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் ரொம்ப தீவிரமாக. நேற்று தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணாங்க. கப்பலோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா, ஹிந்தியில் சொல்கிறான். தெலுங்குமே போல ஆந்திராக்காரப்பைய. இதையெல்லாம் இப்போது இங்கேருந்து இது ஃபுல்லாக அள்ளணும். இது இங்கே தெரியுது, அந்த லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு இது எல்லாத்துலேயும் உப்பள்ளி போடணும். இந்த ஸ்னோவும் நின்ன மாதிரி இல்லை, இந்த வேலையும் முடிஞ்ச மாதிரி இல்லை. இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப நைட்டு பார்த்தோன்னா நைட்டு திரும்ப ஸ்னோ விழுந்துடும். ஸ்னோ விழுந்துட்டு திரும்ப இதே மாதிரி நிறைஞ்சிரும். வந்துடு இல்லை பில்லி. மேலெல்லாம் எவ்வளோ ஸ்னோ இருக்குன்னு காட்டுறேன். கப்பல் ஃபுல்லாமே கிரே கலரு. ஆனால் எங்கே பார்த்தாலும் வந்து ஒயிட்டாக தான் இருக்குது. இன்னும் நாங்கள் அங்கே வந்தே ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரமாக இதே வேலை தான். இன்னும் ஒரு வாரம் இருக்குது. அடுத்த ஒரு வாரமும் இந்த வேலை தான். இது மூரிங் ஸ்டேஷனு. இது ஃபுல்லாமே வந்து ஸ்னோவில் கவர் ஆயிடுச்சு. கார்கோ பிரேக் இப்போது எல்லாம் இங்கே 1 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க, அடுத்த 1 மணி நேரம் ரெஸ்ட்டு. இந்த குளூரில் கெனடியன் அவனுங்கனாலே முடியலை, நம்மெல்லாம் என்ன தான் பண்ணுறது. இந்த மரம்லாம் நாங்கள் வரும்போது இந்த மலையில் இருக்க மரம்லாம் பச்சை கலரில் நல்லா இருந்தது. இப்போ எல்லாமே வெள்ளை ஆயிடுச்சு. இங்கே வந்து இப்போது -12 டிகிரி இன்னைக்கு காலையில். நைட் ஆனால் 18-19 டிகிரிக்கு போயிடுது மைனஸில். என்னமோ பேர் எழுதுறான். इसको गिरा ना, तल्ली उड़ कீழே.
டேய் छोड़ दे हाँ இது எல்லாமே வந்து ஒரு நாள்ல வந்த பனி இதெல்லாம். இது வந்து ஆக்சுவலாக கனடாவில் வந்து கிட்டி மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கே தான் இந்த ஸ்னோ விழுந்துட்டுருக்கு. கையை உள்ளே வச்சோன்னா உள்ளே போகும். இந்த இடம் ஃபுல்லாக இப்போ கிளியர் பண்ணணும். இங்கே இருந்தோ அங்கே வர அந்த லாஸ்ட் வரை கிளியர் பண்ணணும். இது வந்து இன்னைக்கு காலையில் வேலை. திரும்ப நைட்டு வந்து இதே வேலையை நாங்கள் மறுபடியும் பார்ப்போம். உப்பு இந்தோ அங்கே இருக்கு. இதோ கிளியர் பண்ணதுக்கப்புறம் கீழே தெரியுதா, இதெல்லாம் ஐஸு. இந்த ஐஸ் எல்லாம் இப்போ எடுக்கிறதுக்கு தான் திரும்ப உப்பு போடணும். இந்த ஐஸில் காலை வச்சாலும் வழுக்கும். ஐஸ் உப்புன்னு சொல்லிட்டு தனியாக அங்கே கொண்டு வந்து கொடுப்பானுங்க. அதை அந்த உப்பு எடுத்து இதில் போட்டோம் அப்படின்னா இந்த ஐஸு மெல்ட் ஆகும். ஸோ இதுதான் அது. கீழே போடுவோம். இந்த மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக தூவிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா இந்த இடம் ஃபுல்லாக இந்த ஐஸ் எல்லாம் உருகிரும். இதெல்லாம் உடைச்சாலும் போகாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும் கீழே. அதுக்கு தான் இந்த உப்பு. இந்த கிராஸ்டுக்கு ஃபுல்லாமே வந்து ஸ்னோ தான். வந்துரு இன்னும் கிளியர் பண்ண வேண்டிய இடம் நிறையா இருக்குது. அதனால் போய் வேலையை பார்ப்போம்.